வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 16 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டாலரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 1995 யுனெஸ்கோவால் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு தினம் தான். இதுக்கு காரணம் என்னென்னா, முறையாக நமக்கு சட்ட விதிகளானது நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோன்னா அது சக மனுஷனை மதிக்கணும், அவங்களுடைய நம்பிக்கையை மதிக்கணும், நான் தான் பெருசுன்னு சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாதுன்ற கான்செப்ட் தான். இதுக்கான சட்ட விதிகள் 1945 நிறுவப்பட்டுச்சு. இதன் மூலமாக நம்ம எல்லாருமே பெண்ணினுடைய மாத தூய்மைங்கிற கழிவு நிற்கிறதுனால தான் நீயும் பிறகுற நானும் பிறகுறேன், இதில் என்ன நீ பெருசு நான் பெருசு சண்டை போட்டுனுக்குறோம், என்னோட நம்பிக்கை தான் பெருசுன்னு சொல்லி எல்லாமே நம்பிக்கை தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட். முதல்ல நம்ம எல்லாம் மனுஷங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற கான்செப்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டாலரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் நவம்பர் 16. அதுதான் இன்னைக்கு பிரசிடென்ட் டேவை தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அவங்க சோவியத் யூனியன்ட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா ரஹ்மான் நபியேவ் அப்படின்ற பர்சன் பதவி ஏற்றாரு. ஆனால் அவருடைய ஆட்சின்றது பிடிக்கலன்னு சொல்லி நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் எழும்ப அதுலேயும் உள்நாட்டு போர்கள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் இந்த சோவியத் யூனியனுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தின பர்சனாகவும் ஐநாவினுடைய பதவியில் இருந்த போஸ்னாவும் இருந்தவர் தான் எமோமாலி ரஹ்மான் அப்படின்றவங்க. அவங்க அந்த பதவிக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஆனால் இவரோட ஆட்சியும் ஒரு சரியானதாக இருந்ததா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான். ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், உள்நாட்டு போரில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இறந்து போனாங்க. அதையும் ஆனால் ஓவர் கம் பண்ணிட்டு பதவியில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் இவருடைய பதவின்றது பார்த்திங்கன்னா 4 வருஷமாக இருந்தது, 7 வருஷமாக இவரோட ஆட்சியில் மாற்றப்படுது. இது சரியானது இல்லையே அப்படின்னு சொல்ல அதையும் ஓவர் கம் பண்ணிட்டாரு. 1997 இவரை படுகொலை செய்ய ட்ரை பண்ணாங்க, அதையும் ஓவர் கம் பண்ணிட்டாரு. என்னடா இது இவர் மட்டும் இப்போ 80% மேலேயே வாக்கு பெற்று ஜெயிச்சுனுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய குழப்பங்கள் வர மறு வழக்கெடுப்புலாம் நடத்தப்பட்டுச்சு, அதுலேயும் ஜெயிச்சு ஓவர் கம் பண்ணிட்டாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓவர் கம் பண்ணி அவங்க நாட்டினுடைய ஒரு சிறந்த ஆட்சியாளராகவே இவர் இருந்துருக்காருங்க. இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 35 வயசு 30 வயசு தான் ஒரு சரியான பதவி வகிக்கக்கூடிய ஆட்களுடைய வயதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான திருத்தங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வேற ஒரு பதவிக்கு மாறினார். அப்பயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை உள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ இப்படிலாம் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரசிடென்ட் பதவி ஏற்றதுனால தான் நீங்கள் பிரசிடென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஐஸ்லாண்டில் லாங்குவேஜ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஐஸ்லாந்திக் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இடம்பெயர்ந்து வந்தது மூலமாக அதன் மூலமாக வந்துச்சு. டோட்டலாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஜெர்மனுடைய லாங்குவேஜினுடைய ஒரு பகுதி தான். பட் இருந்தாலும் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. 12ஆம் நூற்றாண்டில் இதுக்கு நிறைய புத்தகங்கள் வெளில வர ஆரம்பிச்சிது. இந்த நாள் எதுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜோனஸ் அல்கிரீம்சன் அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு எழுத்தாளர், கவிஞர், இயற்கை ஆர்வலரும் கூட. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த பர்சனு நிறைய சொற்களையும் உருவாக்குறாரு. இப்போ நம்ம இதில் கூட பார்த்தீங்கன்னா காட்சி பிழைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, ஆனால் பாரதியார் உருவாக்கி வச்சுட்டு போனார்ல, அந்த மாதிரி நிறைய கான்செப்டை இவர் உருவாக்கி இருக்கிறாரு இந்த ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜில். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,14,000 பேர் இந்த லாங்குவேஜை பேசினுக்கிறாங்க. வேர்ல்டுலேயே பாதுகாப்பான ஒரு பிளேஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஐஸ்லாந்துலாம் வரும். அப்படிப்பட்ட நாட்டில் இன்றைக்கி ஐஸ்லாண்டினுடைய லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு 1996 செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் பிரஸ் டேவை இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வெளில வந்த நியூஸ் பேப்பர்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஹிக்கி பெங்கால் கெசாடி அப்படின்னு சொல்லிட்டு 1780 ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, ஜனவரி 29. அதோட நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் பேப்பர்னா சுதேசி மித்ரன் 1882 சுப்பிரமணிய ஐயர் அவங்களால உருவாக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில உரிமைகள் தரணும்னு சொல்லி 1966 ஃபஸ்ட் டைம் அதுக்கான சட்ட விதிகளானது உருவாக்கப்பட்டது. முதல்ல அந்த ப்ரெஸ் கவுன்சில் அப்படின்றது இந்த நவம்பர் 16 உருவாகினாங்க. அப்படி இந்த பிசிஐன்ற உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்டை கொண்டாடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேஷனல் பிரஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு வாஸ்கடமி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது தேவையற்ற அந்த கருத்தரிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆனால் மோஸ்ட்லி பெண்கள் தான் கருத்தடை பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்களுக்கும் அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குது. அதில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, பெண்கள் கூட சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு இந்த கருத்தடை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான எந்த பிரச்சனையும் ஏற்படுறது இல்லையா. இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படின்ற ஒரு கான்செப்டில் 2012 அமெரிக்காவினுடைய திரைப்பட தயாரிப்பாளர் இருந்த ஜொனாதன் ஸ்டாக் அப்படின்ற முன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் 2013. அதனுடைய டெவலப்மெண்ட்டாக 2017 கணக்குப்படி கிட்டத்தட்ட 50 நாடுகளை சேர்ந்த 1200 மருத்துவர்கள் இதில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. அதன் மூலமாக ஆண்களுக்கான கருத்தடையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி வேர்ல்டு வாஸ்கடமி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க நவம்பர் 16. நெக்ஸ்ட் இன்றைக்கி வடகொரியாவில் மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் கிம் ஜாங் உன் தான் எல்லாமே அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் வைக்கிறதா சட்டம் அப்படி இப்படின்ட்டு. எதுக்காக இந்த டேட்டு, எதுக்காக இதை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற காரண காரியங்கள்லாம் தெரில. பட் ஆனால் இந்த டேட்டுன்றது மதர்ஸ் டேவாக அவங்க நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலகத்திலே மதர்ஸ் டேக்கு இராணுவத்தினுடைய உபகரணங்களை காட்சிப்படுத்துகிற ஒரே நாடு இவங்க நாடாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாட்டியை கௌரவப்படுத்துறதுக்காகவும் இந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்களா. 2012 மதர்ஸ் டேவை வடகொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எல்லாமே கலந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் நிலைக்கணும்னு நினைக்கிறது மடமையோன்னு தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.